வணக்கம் நண்பன் நண்பி, நான் தான் உங்க மோனி. சந்திராவின் ருத்ரன் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நாரேட் பண்ணுது. சோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்லயே லாஸ்ட் எபிசோட்ல முடிச்ச அந்த சீன் தான் போகுது. மித்ராவை கைது பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இந்துவும் படையோட அந்த பிளேஸுக்கு வரா. அதை பார்த்த மித்ராவும் சந்திராவும் பதறி போயிடுறாங்க. உடனே காவலாளிகளும் நம்ம மித்ராவை கைது பண்ணலான்னு போகும்போது முன்னாடி வந்த வர்ணதேவ் மித்ராவை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்துவையே எதிர்க்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த இந்துவுக்கு பயங்கரமான கோபம் வருது. உடனே நம்ம வர்ணதேவ் கிட்ட, நீ யாரை எதிர்க்கிறாய் என்று உனக்கு தெரிகிறதா? ஆம், ஈவு இரக்கம் இல்லாத ஆணவம் கொண்ட ஒரு அரக்கியிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னையவே இழிவுபடுத்துகிறாயா? என் கைகளால் தான் இன்று உனக்கு மரணம் நிகழும் அப்படின்ற மாதிரி வர்ணதேவ் கூட அவ பயங்கரமா சண்டை போடுறா. பட் நம்ம வர்ணதேவ் இந்துவுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாத மாதிரி அவகிட்ட இருந்து வந்த தாக்குதலை மட்டும்தான் இவன் தடுத்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்த இந்துவுக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டு அங்கிருந்த எல்லா வீரர்கள் கிட்டையும் எல்லாரும் ஒன்னா போய் அவனை தாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிருந்த எல்லா வீரர்களும் ஒன்னு சேர்ந்து நம்ம வர்ணதேவ் கூட சண்டை போட போறாங்க. வர்ணதேவோ தனியாளு, அங்க இருந்தவங்களும் நிறைய பேரு. ஆனாலும் வர்ணதேவ் சலிக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். அங்க நடந்த சண்டைய பார்த்து நம்ம சந்திரா பயங்கரமா பயந்து போயிடுறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் நடுங்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த மேகநாதனும் நம்ம சந்திரா கிட்ட, பதட்டம் வேண்டாம் சந்திரா, நான் இருக்கும் வரை என் நண்பனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்ணதேவ காப்பாத்துறதுக்காக மேகநாதனும் சண்டையில போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறான். சண்டை அங்க பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்து அத்தனை வீரர்களால கூட மேகநாதனையும் வர்ணதேவியும் சமாளிக்க முடியல. அதெல்லாம் பார்த்தா இந்துவுக்கு கோவம் வந்துட்டு அவளோட வாளை எடுத்துக்கிட்டு நம்ம வர்ணதேவ அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி போறா. அதை பார்த்த சந்திரா பயந்து போயிடுறா. எங்க தன்னோட அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சா அவ அண்ணனை காப்பாத்துறான்னு முன்னாடி போறா. அப்ப இந்துவும் வர்ணதேவ கொலை பண்ணணுங்கிறதுக்காக வாளை உயர்த்துறா. அந்த சமயம் கண்ணு வைக்கிற நேரத்துல நம்ம சந்திரா வர்ணதேவுக்கு முன்னாடி வர இந்துவோட வாளோ நம்ம சந்திரா மேல பாய அவ பயந்து போய் கண்ணை மூடிடுறா. ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல. என்னடான்னு அவளும் கண்ணை திறந்து பாக்குறா. ரொம்ப ஷாக் ஆயிட்டு நிக்கிறா. ஏன்னா அவளுக்கு முன்னாடி ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம ருத்ரன் இந்துவோட வாளை அவனோட கையில தாங்கி புடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அதை பார்த்த நம்ம சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயம் கஷ்டமும் ஆகுது. அப்ப சந்திராவும் நம்ம ருத்ரன் கிட்ட ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி கண் கலங்க சந்திராவோட கண்ணீரை பார்த்த ருத்ரனுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. உடனே இந்து கிட்ட, எல்லை மீறி நான் இந்து மாமா, நான் கூற வரும் விஷயத்தை கேட்டுவிட்டு காரணம் எதுவாயினும் நீ செய்தது அரக்க செயல் என்பதுதான் உண்மை. அரண்மனைக்குள் போர் புரிய உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீ செய்த தவறுக்கு நான் இப்பொழுது உனக்கு தண்டனை தரவிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது மகாராஜா அங்க வராரு. சற்று பொறு மகனே அப்படின்ற மாதிரி நேரா மித்ரா கிட்ட போயிட்டு, நாட்டின் மகாராஜாவாக இருந்தும் என்னால் உன்னை பாதுகாக்க முடியவில்லை. அதற்கு மாறாக உன்னிடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறேன். நீயும் குற்றவாளி அல்ல, உன் தந்தையும் குற்றவாளி இல்ல, அதை நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு மருத்துவம் பார்த்ததோ உன் தந்தை ஆவார். அது மட்டுமின்றி அவர்தான் என் மருந்தில் விஷம் கலந்திருக்கிறார் என்பதிலும் ஐயமில்லை. ஆகையாலே முன்கோபத்தால் இந்து இவ்வாறு நடந்து கொண்டாள். ஆனால் அதற்கு இந்து சரி என்று கூற மாட்டேன். நானே அவளுக்கு உரிய தண்டனை தருகிறேன். ஆகையால் என்னை மன்னிப்பாயா மகளே அப்படின்ற மாதிரி வர்ணதேவ கிட்ட வந்து, அவளிடமாவது மன்னிப்பை கேட்க என்னிடம் வாக்கியம் இருந்தது. ஆனால் உன்னிடத்தில் மன்னிப்பை வேண்ட என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட இல்லை மகனே. என்னாலேயோ என் ராஜ்யத்தாலேயோ உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று நம்பிக்கை கொடுத்துதான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். ஆனால் அந்த நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. அதற்கு முதலில் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இதில் உங்கள் தவறு எதுவும் இல்லை. ஆனால் ரத்த பாசம் தங்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, வர்ணதேவோட வார்த்தைகள் நம்ம மகாராஜாவோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. உடனே இந்து கிட்ட, என்னுடன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. இந்துவும் அவளுக்கு பின்னாடியே போயிடுறா. அப்ப சந்திராவும் ருத்ரன் கையில ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போடலான்னு சொல்லிட்டு கிட்ட வர, அதை பார்த்த ருத்ரன் சந்திரா விட்டு விலகி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வந்துடுறான். அதை பார்த்த சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். உடனே மித்ராவும் நம்ம வர்ணதேவ் கிட்ட, தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே, ஏன் ஏதாவது ஆக வேண்டுமா? அப்படி இல்லை, மிக்க நன்றி. இன்று தாம் எனக்காக உன்னிடத்தில் வேறு எந்த பெண் இருந்திருந்தாலும் நான் இதே போல்தான் அவர்களுக்கு உதவி செய்திருப்பேன். ஆகையால் நன்றி கூற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சந்திரா கிட்ட, சந்திரா, நான் நம் கிராமத்திற்கு சென்று சில மூலிகைகளை பறித்து வருகிறேன். அதுவரை பத்திரமாக இரு. இல்லை அண்ணா, தாம் எங்கும் செல்லக்கூடாது. நான் சென்று மூலிகைகளை பறித்து வருகிறேன். நான் வரும் வரை சற்று ஓய்விடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் மூலிகைகளை பறிக்கணுங்கிறதுக்காக அவளோட கிராமத்துக்கு போறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மகாராஜாவோட ரூம்ல மகாராஜாவும் ருத்ரனும் இந்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்துவும் மகாராஜா கிட்ட, மாமா, அந்த மருத்துவர் தான் தமக்கு விஷத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல வருடங்களாக மித்ரா அவளின் தந்தையுடன் தான் பணியாற்றி வந்தாள். அப்படி இருக்க இந்த குற்றத்தில் அவளுக்கு சம்பந்தம் இல்லை என்று எப்படி கூறுகிறீர்கள்? தந்தையே, மித்ராவிற்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அதையும் தாண்டி உண்மையான குற்றவாளி மருத்துவர் கிடையாது. அந்த மருத்துவருக்கு பின்னால் வேறு எவனோ ஒருத்தன் இருக்கிறான்.
என்ன கூறுகிறாய்? தெளிவுபடுத்து. எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள். குற்றவாளி யார் என்று தெரிந்த பின் உங்களிடம் கூறுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து வந்துடுறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் சந்திராவும் மூலிகையை பறிக்கலான்னு சொல்லிட்டு அவளோட கிராமத்துக்கு போயிடுறா. அவ கிராமத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய காடு இருக்கு. அந்த காடு தான் கதிர் நாடோட எல்லை. அந்த காட்டுல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் மக்கள் போகணும், அதுக்கு மேல போக கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திராவோட கிராமத்துல ஒரு சட்டம் இருக்கு. ஆனா நம்ம சந்திரா மூலிகையை பறிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போயிடுறா. ஒரு கட்டத்துல அவளுமே நோட் பண்றா, நம்ம ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நோட் பண்ண அவளுக்குள்ளேயே அச்சச்சோ காட்டின் எல்லைக்கு வந்துட்டேனா, அண்ணனுக்கு தெரிந்தால் நான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ அங்க இருந்து கிளம்பலான்னு திரும்பும் போது திடீர்னு அந்த இடம் உடைய ஆரம்பிக்குது. பூமிக்குள்ள அவ அப்படியே விழுந்தர்றா. அதாவது அந்த இடத்துல யாரோ பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடுறதுக்காக ஹண்டர்ஸ் எல்லாம் ஒரு பள்ளம் தோண்டி அதுக்கு மேல மறைக்கிறதுக்காக ஏதாவது போட்டு வைப்பாங்க இல்லையா? சோ சேம் அதே மாதிரிதான் அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்திருக்கு. பட் நம்ம சந்திராவுக்கு அது தெரியல. அது தெரியாம அவ அந்த பள்ளத்துல விழுந்தர்றா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அரண்மனையை காட்டுறாங்க. நம்ம ருத்ரனும் எப்பவும் வால் பயிற்சியில ஈடுபட்டு இருக்கான். ஆனா எப்பயும் இல்லாம அன்னைக்கு அவனோட ஹார்ட் பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு சந்திராவை பார்க்கணும், அவகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் சந்திராவுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கூட அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவனால நிம்மதியா பயிற்சியில ஈடுபட முடியல. உடனே வருணதேவ பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு வருணதேவ கிட்ட சந்திரா எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே வருணதேவும் சந்திரா மூலிகைகளை பறிக்கணுங்கிறதுக்காக காட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ருத்ரனால அங்க இருக்கவே முடியல. சந்திராவை பாத்துடலான்னு சொல்லிட்டு அவனும் இப்போ சந்திராவோட கிராமத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் சந்திரா பள்ளத்துல மாட்டிக்கிறா. பள்ளத்துல இருந்து வெளியில வரணும்னு முயற்சி பண்றா. பட் அவளால முடியல. அந்த சமயம் ஏதோ பேட் ஸ்மெல் அவளுக்கு வர ஆரம்பிக்குது. என்றான்னு திரும்பி பாக்குறா. பயந்து போய் அலறி போய் கீழே விழறா. ஏன்னா அந்த இடத்துல நிறைய அழுகி போன சடலங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அவ ரொம்ப பயந்து போயிடுறா. அந்த சமயம் திடீர்னு அந்த பள்ளத்துக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. பட் அந்த தண்ணி எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு அவளுக்கு தெரியல. தண்ணி அந்த பள்ளத்துல நிரம்ப ஆரம்பிக்குது. நம்ம சந்திராவுக்கு நீச்சல் தெரியாது. அந்த பள்ளத்துல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறா. பட் அவளால முடியல. தண்ணியும் நிரம்பிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த தண்ணியில ஏதோ மின்னிக்கிட்டு வரத அவ நோட் பண்றா. என்னடான்னு அதை எடுத்து பார்க்கும் போதுதான் அவளுக்கு அங்க நடக்கிற எல்லா விஷயமும் புரியுது. அந்த தண்ணியில மின்னிட்டு வந்தது வேற எதுவும் இல்ல, அது ஒரு வைரக்கல். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சந்திரா அங்க நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா. அந்த காட்டுக்குள்ள சட்டவிரோதமா வைர கடத்தல் நடக்குது. அந்த வைர கடத்தலை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த காட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவ புரிஞ்சுக்கிறா. எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகணும், இங்க நடக்கிற எல்லா அநியாயத்தையும் மகாராஜா கிட்ட சொல்லணும்னு அவ முடிவு பண்றா. ஆனா அவளால அங்கிருந்து தப்பிக்கவே முடியல. தண்ணி இப்போ முழுசா நிரம்பிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ருத்ரனும் சந்திராவை தேடி காட்டுக்குள்ள வந்துடுறான். காட்டுக்குள்ள எங்கெங்கயோ தேடுறான். பட் சந்திராவை அவனால கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்குது. சந்திராவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, அவளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நிறைய ஆங்கிள் யோசிச்சு பாக்குறான். இந்த பக்கம் அந்த பள்ளம் முழுசாவே தண்ணியில நிரம்பிடுச்சு. சந்திரா இப்போ தண்ணிக்குள்ள மாட்டிக்கிறா. கரெக்டா நம்ம ருத்ரனும் அப்போ அந்த பள்ளத்துக்கிட்ட போயிடுறான். பட் அந்த தண்ணி ரொம்ப கலங்கலா இருந்ததால தண்ணிக்குள்ள யாரு இருக்கா அப்படின்னு நம்ம ருத்ரனுக்கு தெரியல. அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா தண்ணிக்குள்ள இருந்த சந்திராவோட மனசு அந்த சமயம் ருத்ரனோட பேரை சொன்னுச்சு. அது நம்ம ருத்ரனுக்கு கேட்கவும் ஆரம்பிச்சது. எதை பத்தி யோசிக்காம அவன் அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறான். உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் தான் அவனே யோசிக்க ஆரம்பிக்கிறான், நாம ஏன் இந்த தண்ணிக்குள்ள குதிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அவன் பாக்குறான், உள்ள நம்ம சந்திரா மயங்கிய நிலையில அந்த பள்ளத்துக்குள்ள மெதுவா போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்த நம்ம ருத்ரனும் வேகமா சந்திரா கிட்ட நீந்தி போறான். சோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.